ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் பலே ఉన్నదే. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா ராஜ் தருண், மனிஷா கண்டூர், சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ், அபிராம் கோபிகுமார், விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து இயக்குனது பார்த்திங்கன்னா சிவா சாய் வர்தன், மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சேகர் சந்திரா. ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவோம். உலகிலே தமிழ் மக்களுக்கு இது என்னோடய வாய்ப்பாக கருதுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஒருத்தர் சூசைட் பண்ணிப்பார். அவர் தான் விடிவி கணேஷ். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. அவர் தான் ராஜ் தருண். இவர் வந்து புருஷோத்தமன்ற ஒரு படத்தில் ரொம்ப ஒரு ஆக்ஷன் பேக்கடாகவும் ஒரு டச்சிங் கேரக்டராக அவர் நடிச்சிருந்தார். புருஷோத்தமராக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அவர் வந்து சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் அவர் வந்து இந்த விடிவி கணேஷ் கிட்ட சொல்லிட்டு வருவார். இந்த ராதான்ற கேரக்டரில் ஹீரோவும், கிருஷ்ணான்ற கேரக்டரில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பிஸ்ட், அதாவது புடவை கட்டுற ட்ராப்பிஸ்ட்டு ஃபங்க்ஷன்லாம் போய்ட்டு, ஆனால் இவர் வந்து எந்த லேடியும் டச் பண்ண மாட்டார். அதுக்கு ஒருத்தவங்க போய்ட்டு கட்டி தோற்றுருவாங்க. இவர் டச் பண்ணுவார், அது மாதிரிலாம் சொல்லி புடவை கட்டுறதை காட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அம்மா வந்து கௌரின்னு சொல்லிட்டு பேங்க்கில் இருப்பாங்க. அப்போ வந்து கிருஷ்ணா வந்து அப்படியே ஃப்ரெண்டாகி இங்கே மனிஷா கண்டகர் லவ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டில் இவர் தொடாத மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் இவங்க பிரிவாங்க. ஒரு ரிசார்ட்டுக்கெலாம் போய் பார்ப்பாங்க. ரிசார்ட்டில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ரவுடிங்க வந்து இவங்க கூட சண்டை போடும்போது அப்போ வந்து ரேப் பண்ண மாதிரி அப்படி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடைசியில் என்ன கிளைமேக்ஸுன்றது அப்புறம் பார்த்திங்க. இந்த ராதா வந்து கிருஷ்ணா வந்து ராதா வந்து கிருஷ்ணாவை டச் பண்ணவே மாட்டார். அப்புறம் வந்து இவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா சேரலியன்றது தான் படத்தோட கதை. அப்போ வந்து ஒரு வீடியோ வந்து அந்த கிளைமேக்ஸ் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு போய்டுவாங்க, 2வது கல்யாணம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். அது என்னன்றது படத்தை பார்த்து வச்சுக்கலாம். இதில் ராஜ் தருணோட காமெடி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அபிராமியோட கேரக்டரும் அம்மாவோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இவர் தொடமாட்டா அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு லவ்வர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பார்க்கலாம். இது ஒரு ஜாலியான படம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட் இந்த படத்தோட கருத்து ஏதாவது தெரியறதுக்குன்னா உங்களோட கமெண்ட் நீங்கள் தெரிவிங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.